ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்டியாக பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சைட் டிஷ் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், உடனே வரும். அது மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து தள்ளி விடாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன போடுறேன், என்ன அளவு போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து தள்ளி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. சும்மா லைக் தானே, என்ன காசாக பணமாக சும்மா தானே. அதனால் வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து தள்ளி விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரலையும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம், என்ன டிஷ்ஷு செய்கிறோம், எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். கடாய் சூடாக இருந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சைட் டிஷ்ஷுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். மல்லாட்டை எண்ணெய்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பாதியாக 2ஆக கிள்ளி போட்டுக்கணும். அப்படியே மூஷாக போடக்கூடாது, 2ஆக கிள்ளி போட்டுக்கணும். நல்லா வாசனை அதில் இருக்க அந்த அரோமா நல்லா வாசனை சூப்பராக வரும். அந்த எண்ணெயில், சூடான எண்ணெயில் அந்த பிரிஞ்சி இலையை போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து கிள்ளிட்டு போடணும், பாதியாக கிள்ளி போடணும். அப்போ தான் நல்லா வாசனை, நம்ம செய்கிற டிஷ்ஷில் வாசனை நல்லா சூப்பராக வரும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து தீயக்கூடாது, நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா வதங்கட்டும் சூப்பராக. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா வெங்காயம் வந்து தீஞ்சிரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கணும். எப்படி எந்த அளவுக்கு தீயாமல் வதக்கியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதிலே வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி இலை எல்லாமே போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டிலே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து தனியாக கரம் மசாலா தூள் பொடி போடாத அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டிலே போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டோட கூடயே அதில் ஒரு ஸ்பூன் கசகசா கூட போட்டிருக்கேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம எது செஞ்சாலும், எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அவ்வளோ வாசனை, அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது. அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கும் கசகசா போட்டதுனால நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம செய்கிற டிஷ்ஷு. நான் வந்து புடலங்காய், இன்றைக்கி புடலங்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். புடலங்காய் வந்து தோல் மேலே வந்து அந்த தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த தோலை வந்து நல்லா ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் புடலங்காய் எடுத்திருக்கேன். புடலங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. புடலங்காய் வந்து அடிக்கடி சமையலில் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். பொரியல் செய்யலாம், அதுமாதிரி தொக்கு செய்யலாம். கிரேவின்னு சொல்ல விட தொக்குன்னு தான் சொல்லலாம். தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பரான காம்பினேஷன். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த புடலங்காய் தொக்கு. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு புடலங்காவை வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த புடலங்காய் வந்து கொஞ்சம் நீர்க்காயின்னு சொல்லுவாங்க, சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக நல்லா வறுத்துட்டோம்னா, நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா சளி பிடிக்காது, சூப்பராக உடம்புக்கு ஏற்றுக்கும். நான் வந்து ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு தொக்குன்றதுனால கொஞ்சம் அந்த தொக்கு பதம் வரணுன்றதுக்காக நான் தக்காளியை வந்து அரைச்சிட்டேன். சிலவங்க தக்காளி அந்த அரைச்ச அந்த பச்சை வாசனை பிடிக்காதுன்றவங்க நீங்கள் தக்காளியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் தொக்கு பதமாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அந்த தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்போயே போட்டுடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் கல் உப்பு போடுறவங்களா இருந்தாலும் பார்த்து போடுங்க, உங்களுக்கு என்ன அளவோ. உப்பு வந்து சிலவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, சிலவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. நாங்களாம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதிகம் போட்டுக்க மாட்டோம். கம்மின்னா ரொம்ப கம்மி இல்லை, மீடியமாக லிமிட்டாக போட்டுப்போம்.
நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் கலரும் வரும், காரமும் நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும். அதுக்காக தான் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூள், அந்த தக்காளி எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ஒன்று ஒன்று நான் டைம் எடுத்து வதக்கிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. அதில் வந்து கறி மசாலா வேறு இருக்குது, கரம் மசாலா வேறு இருக்குது. அதனால் நான் வந்து கறி மசாலா தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த கறி மசாலாவில் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம தனி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த கறி மசாலா இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பட்டை லவங்கலாம் இஞ்சி பூண்டுலேயே போட்டு அரைச்சதுனால வாசனை அதுவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். இருந்தாலும் என்கிட்ட இருக்குது, நான் எல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு செய்கிற டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து அந்த கறி மசாலா போடுவேன். அதை போட்டுட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். புடலங்காய் வந்து நம்ம வதக்கிறதுல நல்லா முக்கால்வாசி வெந்துடும், அந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம். இப்போ ஒரு கால்வாசி, இந்த தண்ணியில் ஒரு கால்வாசி சூப்பராக வெந்துடும். அப்படியே கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா அந்த தண்ணியும் கொஞ்சம் வற்றணும், அந்த புடலங்காயும் வேகட்டும். சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து தண்ணியும் கொஞ்சம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த புடலங்காய் தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் சொல்லுவீங்க. நம்ம எத்தனையோ தொக்கு வச்சுருக்கோம், தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு, அந்த தொக்கு இந்த தொக்குன்னு செய்கிறோம். நீங்கள் இந்த புடலங்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். புடலங்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கணும். பொடிசாக கட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த சூடோடு வந்து தட்டு போட்டு மூடிட்டா அந்த கொத்தமல்லியில் இருக்க ஃப்ளேவர் வந்து அந்த புடலங்காயில் அந்த தொக்கில் இறங்கி அப்படி ஒரு டேஸ்ட்டு அரோமா வீடே வாசனை வர அளவுக்கு மணக்கும். சூப்பரான புடலங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான புடலங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த புடலங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். நீர் காயினால இந்த வெயில் சீசனில் சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா நம்ம வதக்கினதுனால நீர் காயின்றனால சளியும் பிடிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வந்து நம்ம சப்பாத்தியோ ஏதோ இட்லி தோசை செய்கிறோன்னா இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கும் நமக்கு கொடுத்து அனுப்பலாம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. தேங்க்யூ.